ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இந்த 21 days ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய பேர் பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டு ரெண்டு செட் ஆஃப் மக்களும் இருப்பீங்க. ஸோ அந்த 21 days ப்ரோக்ராம் எப்படி போச்சு, எப்படி போய்கிட்டு இருக்கு? சூப்பர்ல. இல்லை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுமா? நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அன்லஸ் டாபிக்ஸ் சில டாபிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், இல்லை எல்லாமே சூப்பர் டாப்பிக்காக இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தாதான் எங்களுக்கு தெரியும் அது. ஓகே. ஸோ இன்கேஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா admin@skillora.academy.in வந்து நீங்கள் மெயில் அனுப்புங்க. கொஞ்சம் டீட்டெயில்டு மெயிலாகவே அனுப்புங்க. ஸோ தட் அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 4 பேர் ஒரு டீம், ஒரு மெயின் பர்சன்ஸ், ஒரு 4 பேர் வந்து ஒரு கீ பர்சன்ஸ், ப்ளஸ் வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ் வந்து அவுட் ஆஃப் திஸ் டீம் வி ஹவ் டேக்கன் அண்ட் வி ஹவ் கிரியேட்டட் திஸ் ப்ரோக்ராம். ஸோ சுரேஷும் சொல்லியிருப்பாரு, பிரபுவும் சொல்லியிருப்பாரு, ஒவ்வொருத்தருடைய 20 years எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த 21 days டிஎஸ்எஸ் வந்து. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். என் பேர் செந்தில்குமார். இந்த 21 டிஎஸ்எஸோட ஃபவுண்டர் நான். ஸோ ஸ்கில்லரோவோட கோ ஃபவுண்டர். ஸோ இனிஷியலாக இந்த 21 டிஎஸ்எஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னது நான் தான். ஸோ நிறைய டவுட்ஸ் இருந்தது எல்லாருக்குமே, இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை எப்படி இது வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போகுது, அதுவும் காலையில் 5 மணிக்கு அப்படிங்கிறப்போ வந்து. ஏன்னா இது வந்து டு பி வெரி ஹானஸ்ட், நான் வேற ஒரு 2-3 5 AM கிளப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அன்லஸ் நம்ம ஏதாவது ஒன்று பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே நம்ம வந்து அதை பண்ணணும்னு தோணும். ரைட்டா இல்லையா? திடீர்னு ஒருத்தருக்கு தூங்கி எழுந்த உடனே இதை பண்ணணும்னு தோணுமா? இல்லை இல்லையா? ஸோ நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதோடைய ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 years வந்து பிஸ்னஸ் எப்படி சொல்கிறது, ஒரு எம்ப்ளாயியாக இருந்திருக்கோம், ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட், ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் வந்து லாஸ்ட் 10 years ஆல்மோஸ்ட் நான் பிரபு எல்லாம் ஒரு லாஸ்ட் 10 years we are into business. ஸோ தென் ஒன்லி வி தாட் ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வித் அ ஸ்மால் டைனி மார்ஜின். ஸோ இட்ஸ் நாட் வித் அ பிக் ப்ராஃபிட்ஸ், it's with a small tiny margin. To be very honest, in the Skillora so far there is no profits. Okay, and we thought okay, இப்போ நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கில்லோரா ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5,000 கிராஸ் பண்ணிருச்சு. இந்த 2.5 months 3 monthsல வந்து இந்த ஸ்கில்லோரா கம்யூனிட்டியில் வந்து 5,000 மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பட் ஆக்டிவா அட்டன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில் பவர், இந்த ரெசிலியன்ஸ், இதெல்லாம் வந்து தாக்கு பிடிச்சி நின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 மெம்பர்ஸ் தான், லெஸ் தென் 2,000. ஸோ ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். ஏன்னா வந்து தட் இஸ் வெரி எக்ஸ்பெக்டட், தட் இஸ் வெரி மச் எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து எல்லாராலையும் எல்லா வேலையும் பண்ண முடியாது. அதுவும் மெயினாக வந்து ஒரு காலையில் எந்திரிக்கணும், டிசிப்ளினாக இருக்கணுங்கிறது வந்து எல்லாராலையும் வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் ஃபில்டர் அவுட் ஆனவங்க தான் இப்போ நீங்கள் இந்த செஷன்ஸில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேரால் வந்து டியூ டு சுச்சுவேஷன்ஸ் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கும் இந்த செஷனு. தட்ஸ் ஃபைன். ஸோ அவங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம். பட் இந்த செஷன் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். ஸோ எதுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும், ஸோ இதில் என்ன அவுட்கம் வரும், ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பேருக்கு டாக்டர் சுரேஷ் பாண்டியனை பிடிக்கும்? சூப்பர் இல்லையா? ஏன்னா வந்து 21 days நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்லி நீங்கள் அவரை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவருடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஸோ இட் இஸ் லைக் ஆஸ் லைக் ஏ கிளாஸ் டீச்சர். நம்ம ஸ்கூல் டீச்சரையோ இல்லை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரையோ நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸ்னஸ் வந்து இந்த 21 days மென்டரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ். டெய்லி நீங்கள் பார்த்து ஒரு 1 hour லெக்சர் கேட்கறதுனால ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு வருது. பட் என்ன, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஸோ என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் வந்து இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு மூவ் ஆன். ஸோ நம்ம மறுபடியும் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம யாரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவருக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட்டா இல்லையா? இல்லை ஸ்ட்ரைட்டா டாபிக்ல போயிடலாமா? கிரேட். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ என் பேர் செந்தில்குமார்.
ஸோ என்னுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபி. அண்ட் ஐ எம் ஃப்ரம் அ வெரி வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் ஒரு சின்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஒரு 23 இயர்ஸ் வந்து டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த 14 இயர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அஃபிஷியலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் வந்து ஒரு 14 வருஷமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இன் அண்ட் அவுட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து ரிசல்ட் எடுத்து தான் என்னுடைய சர்வைவல் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ பேருக்கு இது வந்து ஒரு ஸ்பார்க்காக இருக்கு? என்னுடைய இந்த லாஸ்ட் 14 இயர்ஸ் உடைய சேல்ஸ் சர்வைவல், நான் சம்பாதிச்ச பணம், இப்போ நீங்க நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாமே தட் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எனக்கு கம்ப்யூட்டரும் ஃபோன் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கையும் காலும் ஓடாது. அதனால ஒரு நாள் கூட வந்து ஒரு லேப்டாப்போ ஒரு ஃபோனோ இல்லாமல் இருக்க முடியாது. லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு அக்டோபரில் நான் சுரேஷ் பாண்டியன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து லேப்டாப் கொடு அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னடா லேப்டாப் இல்லாமல் இருக்க மாட்டேன் போலயே அப்படின்னாரு. ஸோ அதோடைய ரீசன் என்ன அப்படின்னா என்னுடைய டெய்லி அப்டேட்ஸு அண்ட் என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி அந்த மாதிரி டிபெண்டன்சி ஆயிடுச்சு. பட் அதை வந்து ஒரு கண்ட்ரோல்டாக வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறதும் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு டேப்ல யூஸ் பண்ணலாம். பட் அதான் நான் ஒன்று ஒன்றா வரேன் நான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ மூவ் ஆன் டு சென்னை இன் 2003. 2003 வந்து நான் சென்னைக்கு மூவ் ஆனேன் என்னுடைய கிராஜுவேஷனுக்கு அப்புறம். ஸோ ஸ்டார்டட் அஸ் அ வெரி பேசிக் ஒரு பேசிக் ஒர்க் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் 13-14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் சப்சிடரி. ஸோ பேங்கோட சப்சிடரி ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் பேங்க், நெக்ஸ்ட் வந்து என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் சேல்ஸ் ரோல்ஸ். சேல்ஸ்னா என்ன? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக டோர் டு டோர் ஆள் வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டெலிகாலிங் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? கரெக்டா இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் நம்மகிட்ட யாராவது ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வராங்கன்னா யுரேகா ஃபோர்ப்ஸ்லேருந்து எத்தனை பேர் வந்து டோர் நாக் பண்ணியிருக்காங்க? இந்த வேக்யூம் கிளீனர், வாட்டர் ஃபில்டர். ஸோ அந்த மாதிரி அது வந்து ரொம்ப ஹார்ட் கோர் சேல்ஸ். பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேங்கிங்ல வந்து ஒரு டேட்டா பேஸ் கொடுப்பாங்க, ஒரு கால் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சேல்ஸ்ல வந்து ஒரு 13-14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ சேல்ஸை வந்து ஒரு பேசிக் லெவல்ல இருந்து ஒரு பேப்பர் அப்ளிகேஷன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு சைன் வாங்குறதுல இருந்து நான் அங்கிருந்து தான் நான் வந்து என்னுடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2016 வந்து ஐ தாட் லைக் ஐ வாஸ் இன் அ குட் ரோல் இன் அ பேங்க். ஒரு லீடிங் பேங்க், டாப் 1-2ன்னு சொன்னால் ஒரு டாப் 2 கேட்டகரியில் டாப் 2ல இருக்கிற ஒரு பேங்க்ல இருந்து வந்து 2016 ஒரு போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்து ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரிசைன்ட் அண்ட் ஸ்டார்டட் மை ஓன் வெஞ்சர். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வந்து என்னுடைய சேலரி என்ன இருந்துச்சோ அதோடைய அந்த ரிக்குவயர்மெண்ட்டை என்னால் மீட் பண்ண முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சேலரி நான் ரிசைன் பண்ணும்போது 85,000 ப்ளஸ் அதர் பர்க்ஸ். ஸோ அதை என்னால் ஃபர்ஸ்ட் 1 இயர் மீட் பண்ண முடிஞ்சது. பட் அது போதுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து அது பத்தலை. ஸோ இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே, பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. ரைட்டு தானே? என்ன? ஸோ மாதம் வந்து 1ஆம் தேதி வந்து சேலரி வர்றது எப்படி இருக்கு? ஒரு பிஸ்னஸ் பண்ணி 30 நாள் நம்மளுடைய பிரெயினை ஃபுல்லாக போட்டு அப்பயும் அதே 85,000 ரூபா தான் வருதுன்னா தட் இஸ் நாட் மை ரிக்குவயர்மெண்ட். பட் ஸோ இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறப்போ வந்து நான் நிறைய பேர்ட்ட வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பேசுகிறேன், டு பி வெரி ஹானஸ்ட். பட் நான் பேர் கூட சொல்லலாம், ராஜ்குமார் பிரதர், 2 ராஜ்குமார் அப்படின்னு வந்து ரொம்ப நல்ல பர்சன்ஸ். பட் ஒருத்தர் ஈரோடு, ஒருத்தர் கோவில்பட்டியில் இருந்தார். ஸோ நம்ம பேசிக்கிட்டே தான் இருந்தோம், ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்தோம். பட் அது வந்து எதுவும் ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து எதுவும் ஃப்ரண்ட்ல வந்து மூவ் ஆகலை. அப்புறம் வந்து பிரபுட்ட வந்து பேச ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து பிரபுட்ட பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸ் ஆச்சு. அப்புறம் 2018 வந்து ஒரு பொங்கல் லீவ்ல வந்து ஐ வெண்ட். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து ஐ வாஸ் இன் பெங்களூர். ஸோ வி வர் சிட்டிங் அண்ட் 2 days வந்து ஃபுல்லாக உட்காந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாம் யோசிச்சுட்டு வந்து வி ஸ்டார்டட் அ கம்பெனி விச் இஸ் கால்ட் ஸ்டாக் ஃபினிக்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் வாஸ் த பிஸ்னஸ் வி ஸ்டார்டட் இன் 2018. ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபெஸ்டிவல்னா எல்லாம் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் எங்கே வேலையில் இருக்கோமோ அதை காலி பண்ணிட்டு வந்து சொந்த ஊருக்கு போகணும். ரைட்டா? தட் வில் பி அவர் ஃபர்ஸ்ட் டார்கெட்.
ரைட்டா இல்லையா? ஃபேமிலியோட இருக்கணும் ஒரு ஃபெஸ்டிவல்னா. கரெக்ட்? செலிப்ரேஷன் மோட். ஸோ தட் இஸ் யூஷுவல் ப்ராசஸ். எல்லாருடைய நம்ம நம்ம இந்தியாவில் வந்து 160 கோடி இருக்கோம்னா 160 கோடி மெம்பர்ஸ்க்கும் வந்து தட் வில் பி அவர் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் எஸ்பெஷலி ஒரு தீபாவளின்னு எடுத்தீங்கன்னா அதை வீட்டில் தான் இருக்கணும். ஸோ நம்மளுடைய அந்த ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் இல்லைங்கிறப்போ வந்து அந்த இயர் வந்து நான் டிசைட் பண்ணது, ஓகே வில் மூவ் ஃபார்வர்டு. ஸோ இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து நம்ம வெளியே போய் ஒரு பிஸ்னஸ் வெஞ்சருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்ததுனால தான் ஸோ எனக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது லைஃப்பில். ஓகே, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக உட்காந்துருப்பீங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏன் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் அதுக்குரிய ரிசல்ட் இருக்காது. அதுக்காக தான் அதை சொல்ல வரேன். ஓகேங்களா? ரைட்டா இல்லையா? நம்மளுடைய டாபிக்கே என்னது? 21 டேஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? பர்பஸ் ஆஃப் லைஃப். என்ன ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஏன் பண்றோம், அதோடைய அவுட்புட் என்ன, அதனால நமக்கு என்ன கிடைக்கும், இது தெரியாம எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாலுமே அதோடைய ரிசல்ட், அதோடைய பெனிஃபிட்ஸை நம்மளால வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ கமிங் பேக், இந்த 2018ல ஒரே ஒரு பொங்கலை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால அதோடைய அவுட்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 3 months வந்து டெய்லி ஒரு 4 to 5 hours, ஒரு 6 hours கூட எடுத்துக்கலாம், ஓவர் த ஃபோன், ஓவர் த ஜூம் கால். அப்போ ஜூம் கூட இல்லை, ஓவர் த ஃபோன் தான். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஃபோன் கால் பேசுவோம் நானும் பிரபுவும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஃபோன் கால் பேசுவோம். இது என்ன ஆச்சு? ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ டாபிக்ஸ் இருந்துச்சு. இது இப்படி போச்சுன்னா என்ன பண்றது? பிலீவ் மீ, தட் டைம் வாஸ் வி வர் இன் அ வெரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். 2 பேருமே வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை. கிரெடிட் கார்டில் ஒரு லாஸ்ட்டாக இருந்த ஒரு 30,000 40,000 வச்சு தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து ஒரு 3 மாதம் வந்து ஜனவரி 14th ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு சைன் பண்ணிட்டு வி கேம் பேக். ஏப்ரலில் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் கோச்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஏப்ரல் 30 எங்களுக்கு இருந்த கடன் எல்லாமே தீர்ந்துருச்சு. இன் 30 days இன்வெஸ்ட் பண்ணது 1 lakh ப்ளஸ் இருக்கும். அண்ட் அவுட்கம் வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7.5 8 லட்சம் வந்து எங்களுக்கு கிடைச்சது. டு பி வெரி ஹானஸ்ட், அந்த பேட்ச்ல நாங்கள் எதிர்பார்த்தது இந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ண 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கவர் ஆனால் போதும், பிரேக் ஈவன் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, 79 மெம்பர்ஸ் இன்டூ 30,000 வச்சுக்கோங்க, 24,500 வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பாருங்க. 79 இன்டூ 24,500 ஜிஎஸ்டி எல்லாம் போக. ஸோ எனக்கு கிடைச்ச ஷேர் மட்டும் 7.5 8 லட்சம் ரூபா. ஸோ எனக்கு மனுஷன்னா கடன் இல்லாமல் இருக்குமா சொல்லுங்க? ஸோ வேலையிலேருந்து ரிசைன் பண்ணும்போது கூட கொஞ்சம் டெப்டெல்லாம் இருந்தது. என்னுடைய எல்லா கடனும் அந்த ஒரு மாசத்துல வந்து தீர்ந்துருச்சு, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் அன்கம்ஃபர்ட் டிராவல். புரியுதுங்களா? ஸோ நம்ம லைஃப் வந்து இப்படியே நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு இப்படியே போகட்டும், நல்லா தானே இருக்கு, என்ன பிரச்சனை அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகவே முடியாது. ரைட்? ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் கோர்ஸ், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டெப், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ப்ராசஸ் நம்ம வந்து லைஃப்ல வந்து கிராஸ் பண்ணி தான் ஆகணும். எனி கோர்ஸ் லான்ச்டு சார் ஆன் தட் டைம். சரி, அந்த டைம்ல வி லான்ச்டு ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ். 2018ல we launched a stock market course, and till date I am a full-time stock market mentor, and now I am also into digital marketing course and digital marketing, performance marketing, digital marketing எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய கோர் பிஸ்னஸே அதுதானே, என்னுடைய கோர் ஸ்கில்ஸே அதுதான், சேல்ஸ். ஸோ மற்றவங்களை எப்படி கூட்டு வந்து என்னுடைய பிளாட்ஃபார்மில் இப்போ எப்படி எல்லாருமே ஸ்கில் ஒரு ஆள் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கில்லோரா அகாடமியோட இன்ஸ்டாகிராமில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியாமலே நடந்த ப்ராசஸ், ரைட்டா? யாராவது ரியலைஸ் பண்ணீங்களா நான் ஸ்கில்லோராவோட இத்தனை பிளாட்ஃபார்மில் வந்து நான் உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு? இதெல்லாமே வந்து ஒரு கஸ்டமரை கஷ்டப்படுத்தாம, ஒரு கிளைண்ட்டை வந்து கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கொடுத்து அது கொண்டு போகணும். ஓகே, ப்ரூஃப் கேர்மல் ராஜ் என்ன ப்ரூஃப் வேணும்? நீங்கள் கூகுளில் போயிட்டு செந்தில்குமார் ஸ்டாக் ஃபினிக்ஸ்னு போடுங்க, என்னை பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வரும். பிரபு செல்வராஜ்னு போடுங்க, வண்டியாக வரும் உங்களுக்கு. ஒரு கூகுளில் ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாக பிரபு செல்வராஜ் தான் இருக்கும், பேர் மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ வாட் எவர் என்னுடைய ஜேர்னி இதுதான். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து இப்போ நம்ம ஸ்கில்லோரா ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது டு ரீபிராண்ட்
and to start a multiple course of different verticals of courses, including stock market. But stock market அங்கே நாங்கள் இதில் கொண்டு வரல. ஸோ வி ஆர் டேக்கிங் திஸ் அஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். என்னென்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து இதில் வரணுமோ எல்லாமே ஸ்கில் ஓரால வந்து வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ கம்மிங் டு திஸ் நம்மளுடைய கோர் டாபிக் வரலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங். வில் ஸ்டார்ட் த ஆக்சுவல் ஓரியன்டேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கு எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? இங்கே டோட்டலாக வந்து வி ஹாவ் அ செட் ஆஃப் மெம்பர்ஸ் இன் ஜூம். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து இங்கே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க. பட் வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண சொன்னா அதுல பாதி, அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணது அதுல பாதி. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்ஷன், தாட் ப்ராசஸ் அண்ட் ஆக்ஷன். புரியுதுங்களா? தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த தாட் ப்ராசஸ் அண்ட் ஆக்ஷன். எஸ்ங்கிறது ஒரு 1000 பேர் சொல்றாங்க அப்படின்னா இங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா 500 பேர் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னா 300 பேர் தான் பண்ணாங்க. அப்படியே ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். ஸோ தட் இஸ் வெரி பேசிக் ஹியூமன் மென்டாலிட்டி. பட் அதெல்லாம் கிராஸ் பண்ணி நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கீங்கன்னா தட் இஸ் ரியலி இன்ஸ்பைரிங், வெரி குட். ஸோ இது இந்த ஓரியன்டேஷனோட முடிக்காமல் இந்த கொடுக்குற அந்த பெனிஃபிட்டை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை உருப்படியாக கற்றுக்கணும்னா ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் வேணும். மொபைல் இன்டர்நெட்லாம் பத்தாது. சரிங்களா? எஸ்ன்னு சொல்லுங்க, இது புரிஞ்சிருச்சுன்னா. ஒரு ஸ்டேபிள் ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் வேணும். இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணணும்னு சொல்ல போறேன் நான். ஓகேவா? மொபைல் இன்டர்நெட்லாம் பத்தவே பத்தாது. சார் எனக்கு 2 GB இருக்கு, 20 GB மொபைல்ல இருந்து இருக்குன்னா கூட பத்தாது. என்ன ஆகும்னா நீங்க அந்த ப்ராட்பேண்ட்ல மிச்சம் பண்ண நினைக்கிற காசு வந்து மொபைல் வீணா போயிடும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல லேப்டாப் வேணும். ஒரு பேசிக் லேப்டாப் வேணும். லேப்டாப்னா ஒரு i3ன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட்ல கான்ஃபிகரேஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பென்டிஎம் 4, பென்டிஎம் 5லாம் வந்து நம்ம கொள்ளுத்தாத்தா காலத்து கம்ப்யூட்டர். ஓகேங்களா? பென்டிஎம் 4, பென்டிஎம் 5லாம் வந்து கொள்ளுத்தாத்தா காலத்து கம்ப்யூட்டர். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. பேசிக்காக ஒரு i3 8th or 9th ஜென்ரேஷன் இருக்கணும். i3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? i5 இருந்தால் பெட்ரு, i7 இருந்தால் சூப்பர். i3 இஸ் குட். i3 டெஸ்க்டாப், லேப்டாப் டு ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ டெஸ்க்டாப் இருக்குன்னா ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு மைக் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் ரிக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ ஓகேவா? புரிஞ்சதுங்களா? மேடம் எனக்கு ஒரு லேப்டாப் வேணும், அவ்வளோதான். மற்றபடி அது டெல்லாக இருக்கட்டும், ஐடியாபேடாக இருக்கட்டும், கூகுள் லேப்டாப்பாக இருக்கட்டும், என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம ஒரு இது பார்க்கணுன்னா அதில் வந்து ஒரு 100 மெனு இருக்கும். 100 மெனு லேப்டாப்பில் பார்க்கும்போது வந்து நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா அதில் 10 மெனு தான் காமிக்கும். டேப்லெட் பத்தாது மேடம், ஒர்க் அவுட் ஆகாது. யூ கேனாட் டூ இட். நிறைய டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ யார்கிட்ட வந்து டெஸ்க்டாப் ஓகே, ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு மைக் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 300, அது ஒரு 200 ரூபாய் ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஸோ யார்கிட்ட லேப்டாப் இல்லையோ அந்த லேப்டாப்பை மார்ச் 2ஆம் தேதிக்குள்ள அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் ஒய் வி ஸ்டார்டட் திஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் டுடே. புரியுதுங்களா? டு வி ஹாவ் ஒர்க் ஷீட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஒர்க் ஷீட் கிடையாது, அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். அது எல்லாமே சாஃப்ட் காப்பி தான், எதுவுமே வந்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்காது. அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம், எல்லாமே வந்து எக்ஸல்லையும் வேர்ட்லையும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். டேப்லெட் ஒர்க் அவுட் ஆகாது ரஃபி, டேப்லெட் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் என்ன, தட் இஸ் த ரீசன் ஐ வாண்ட் டு டெல் யூ, இதெல்லாம் தான் பேசிக் ரிக்குவயர்மெண்ட். ஓகே, இங்கே சைக்கிளில் இங்கேருந்து பெங்களூருக்கு போகணுன்னா முடியுமா சொல்லுங்கள்? இங்கேருந்து பெங்களூருக்கோ மும்பைக்கோ ஒரு 3 நாள் மீட்டிங் வச்சுக்கிட்டு நான் சைக்கிளில் கிளம்ப வேணா முடியுமா? அன்லிமிட்டெட் இன்டர்நெட் மொபைலில் இருந்தாலும் பத்தாது சார். அதான் சொல்கிறேன் இல்லையா, மொபைல் வீணாக போயிடும். இன்கேஸ் ஹாஸ்டலில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு டெம்பரவரியாக ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா தட் இஸ் ஃபைன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச நிறைய மெம்பர்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க, வெளியூரில் வந்து தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்தால் தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ கர்மல் ராஜ், மெட்டா, கூகுள் அதெல்லாம் அன்னைக்கு பேசலாம் நம்ம.
ஓகேவா? ஸோ தட் இஸ் த பேசிக் ரிக்வயர்மெண்ட். அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பிஃபோர் வி டாக் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எதுவுமே மாறலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 3 வருஷத்துல எப்படி இருக்கும்? இப்போ இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கு இல்லையா? அடுத்த 3 வருஷத்துல எதுவுமே மாறலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு 50,000 சேலரி, அந்த 3 வருஷத்துல பேசிக்காக என்ன நடக்கும்? ஒரு 52, 55, 60,000 ரூபா. ஸோ எப்படி போகும்? என்ன சேஞ்ச் இருக்கும்? 3 வருஷத்துல எதுவுமே மாறல. போரிங்கா இருக்காது நமக்கு. ஒரு ஃபேமிலி மெம்பரா வந்து நமக்கு பெருசா போர் அடிக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம ரொட்டீன்லயே நம்மளுடைய 10-12 மணி நேரம் போயிடும், ரைட்டுங்களா? டு பி வெரி ஹானஸ்ட், நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்லயே 10-12 மணி நேரம் வந்து நமக்கு போயிடும். ஸோ போர் அடிக்கிறதுக்கு பெரிய சான்ஸ் இல்லை. ஸோ பெருசா வந்து நமக்கு ப்ராக்ரஸ் இருக்காது, ரைட்டா? பெருசா வந்து ப்ராக்ரஸ் வந்து ஒன்றும் இருக்காது. பட் அதே இது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு சின்ன சின்ன அப்ஸ்கில் கத்துக்கிட்டு அப்படி போறோம்னு வைங்களேன். ஸோ அப்போ அந்த 3 வருஷத்துல உங்களுடைய லைஃப் வந்து எங்க எதிர்பார்க்குறீங்க? நம்ம ஸ்கில்லோரால பார்த்தது எல்லாமே வந்து நம்ம எந்த கைடன்ஸும் கொடுக்கல. உங்களை நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய செக்டர்லயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மீன்ஸ் அண்ட் மோட்ஸ்லயோ உங்களை பண்ண சொன்னோம். பட் இங்க வந்து we are going to teach you something. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஐ எம் கோயிங் டு டீச் யூ சம் டாபிக்ஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதை வச்சு ஒரு அப்ஸ்கில் பண்ணும்போது எப்படி இருக்கும் ஒரு 3 இயர்ஸ்ல லைஃப்? ஒரு 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 10-20% உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே நான் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸல் எடுத்து போட்டு இதெல்லாம் வந்து ரிசல்ட்டா 3 மாசத்துல வந்தா எப்படி இருக்கும், 6 மாசத்துல வந்தா எப்படி இருக்கும், 1 இயர்ல வந்தா எப்படி இருக்கும்னு நான் கால்குலேட் பண்ணுவேன். புரிஞ்சுங்களா? நான் எப்படி ஒரு பர்சன் தான், எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ ஒரு டிராவல் பண்றோம்னா கூட ஒரு எக்ஸல் போட்டு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும், மிஸ்லீனியஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ இன்கேஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்டெப்தா போகும், நம்பர் 1. நம்பர் 2, வாட் வில் பி த அவுட்கம்? 3 மாசத்துல என்ன அவுட்கம் இருக்கும், 6 மாசத்துல அவுட்கம் இருக்கும், 1 வருஷத்துல என்ன அவுட்கம் இருக்கும், அது பெர்மனன்ட் பிஸ்னஸ் ஆச்சுன்னா என்ன அதோடைய அவுட்கமா இருக்கும், இதுல மேக்சிமம் லாஸ் எவ்வளவு போறதுக்கு சான்ஸ் இருக்கு, இந்த பிஸ்னஸ் தப்பா போச்சுன்னா என்னுடைய எக்ஸிஸ்டிங் லைஃப் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணும், ஹவு தட் வில் டேமேஜ் மை எக்ஸிஸ்டிங் லைஃப். இதை பார்க்காம நான் எந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போயிட்டு அந்த பிஸ்னஸ்ல வந்து பெரிய நஷ்டம் வந்துட்டு இருக்கிற லைஃபும் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம், ரைட்டா? அப்படிதானே தோணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல், ஸோ நம்ம ஒரு கால்குலேட் பண்ணும்போது உங்களுடைய இன்னைக்குடைய இன்கம் வந்து ஒரு 50,000 இருக்கு, ஒரு 75,000 இருக்கு அப்படின்னா ஒரு 10-20% வந்து ஒரு 60 டேஸ்ல இருந்து ஒரு 90 டேஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா வாட் வில் பி த அவுட்கம் இன் யுவர் லைஃப் ஆஃப்டர் 3 இயர்ஸ்? அதை வந்து யோசிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த செஷன், ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இருக்கலாம் அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் ஏஜ் பேண்ட். ஒரு 14-15 வயசு மினிமம் இருக்கணும். அப்போதான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், நம்பர் 1. நம்பர் 2, எந்த ஏஜ் பேண்டு எந்த செக்டர்ல வேணா இருக்கலாம். நீங்க எந்த ஏஜ் பேண்டா இருக்கலாம், எந்த செக்டர்ல வேணா ஒர்க் பண்ணியிருக்கலாம். சார் நான் ஒரு டாக்டர் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுக்கு ஒரு செக்டர் இருக்கு, பர்சனல் பிராண்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தெர் இஸ் நோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், தெர் இஸ் நோ ஏஜ் கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்னா தேவையே இல்லை. பேசிக் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா போதும். ஒரு எக்ஸல் வேர்ட்லேயோ இல்லை ஒரு 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 2 பேஜ் படிக்க தெரியும்னா போதும். ஏன்னா நம்ம நிறைய ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். சில கான்செப்ட்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன், புரியாது. ஸோ அதை கூகுளில் போயிட்டு வந்து இங்கே கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன் மேடம், திலகவதி மேடம், சேலரிட் பர்சனுக்கு நான் வரேன். ஸோ நெக்ஸ்ட், this session especially it is not a exam based. இங்கே யாரும் எக்ஸாம் வச்சு யாருக்கும் வந்து எவாலுவேட் பண்ண போறது கிடையாது. நல்லா இருக்கா? எக்ஸாம் இல்லாம ஒரு
கோர்ஸ், ரைட்? எக்ஸாம் இல்லாம ஒரு கோர்ஸ். ஸோ யாரும் வந்து உங்களை எவாலுவேட் பண்ண போறது கிடையாது. இன்னைக்கே நீங்க எவ்வளவு படிச்சாகணுங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன்னா நீங்க இன்னைக்கே அதை கம்ப்ளீட் பண்ணா நல்லது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், ஒரு நாள் டைம் எடுத்து பண்ணிக்கலாம். சார் இதுல ஸ்கோர்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதுல ஸ்கோர்னு வந்து ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம சொல்றத ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் வேணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், யூ டோன்ட் ஹாவ் டு மெமரைஸ் எனிதிங். ஃபெமிலியர் ஆனா போதும். எதையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒரு பேஜை மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுறதுக்கும், ஓகே, இந்த 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 ஒரு 5 ஹிண்ட் பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் மெமரைஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து தெர் இஸ் நோ கம்பேரிசன். அப்படின்னா உங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண போறதே கிடையாது. உங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணவே கிடையாது, பண்ண போறதே கிடையாது. இப்போ ஸ்னேகா வந்து இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு இவ்வளவு அவுட்புட் வந்துருச்சு, சந்தோஷ்க்கு வந்து வரல, இப்படி வந்து யாருமே இங்க பேச போறது கிடையாது. இந்த கம்பேரிசன் இதெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது, தேவையும் இல்லை. இதெல்லாம் இல்லாத ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வரணும் அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோக்கியா 1100 இருந்து நம்ம எப்படி வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நோக்கியா 1100 இருந்து எப்படி ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்றோங்கிறது பெரிய டிஃபரன்ஸே கிடையாது, ரைட்டா? நம்ம வந்து வேற வழி இல்லை, கத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் வந்து நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோ இல்லை ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ், ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணிட்டு அதில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எஸ், அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களால அது முடியும்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாராலையும் கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஜென்ரலாக நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத ஒரு சின்ன விஜுவலைசேஷனாக பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இந்த டிஜிட்டல் எக்கோசிஸ்டம், ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு சின்ன ஏரியா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு சின்ன ஏரியா. ஓகேங்களா? ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பெனிஃபிட் எடுக்கணும்னா வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஜிட்டல் எக்கோசிஸ்டம். ஸோ அதில் என்ன இருக்குன்னா, ஆர்கானிக்கு அப்படின்னா பணம் செலவழித்து நம்ம ஆடு ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெய்டு ஆட்ஸு பணம் செலவு பண்ணணும். சிஸ்டம் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ இப்போ எத்தனை பேருக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் வெல்கம் மெசேஜ் வந்துச்சு? எத்தனை பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் வெல்கம் மெசேஜ் வந்துச்சு? ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு இல்லையா? இது யாராவது உங்களுக்கு வந்து உட்காந்து அனுப்புறாங்கன்னு நினைச்சிங்களா? யாருமே அனுப்பலை. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு சிஸ்டம் ரைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்படி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பிடுங்க. இது வந்து பேசிக் ஆட்டோமேஷன். இதில் அட்வான்ஸ் ஆட்டோமேஷனும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த ஆர்கானிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்ம ஒன்று கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ரிசல்ட் வருது, அதுக்கு பேர் வந்து எஸ்சிஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ எனக்கு செலவு பண்ண வேண்டாம், பட் ஓவர் த டைமில் வந்து நான் பாப்புலர் ஆகணும், அதுக்கு பேர் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா வைஷாலி மேடம் வந்து ஒரு வாட்ஸ்அப் பப்ளிக் சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய நாலேஜை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஆர்கானிக். நமக்கு தெரிஞ்ச நம்ம பிஸ்னஸ்ல இருக்கிற விஷயத்த வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து டெய்லி ஆர் ரெகுலர் இன்டர்வெல்ல வந்து ஒரு போஸ்டா போட்டுக்கிட்டு இருப்போம்.
ஒரு பிளாகா இருக்கலாம், இல்லை ஒரு இமேஜா இருக்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். யூடியூப். ஸோ யூடியூப்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மேஜர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஆர்கானிக்காக க்ரோ ஆனவங்க தான். ஸோ இப்போ இன்னைக்கு 10 லட்சம் பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு ஃபாலோவர்ஸ்னா, அதில் போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக. ஸோ அவங்க போடுற கண்டென்ட்டு அண்டு வீடியோஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் பெய்ட்லேயும் வரும், ஆர்கானிக்லேயும் வரும். ஒரு லிமிட்டட் இமெயில்ஸ் அனுப்ப போகிறோம்னா அதை வந்து ஃப்ரீயாக அனுப்பிச்சிக்கலாம். பட் வந்து நான் பல்காக அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பெய்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி மார்க்கெட்டிங். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸ்கில்லோரா. இப்போ எல்லாரையும் இந்த 5000 பேரையும் நான் கொண்டு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உட்கார வச்சுட்டு எனக்கு என்ன வேணுமோ அதை நான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் கம்யூனிட்டி மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அப்படின்னா இப்போ அமேசான்ல வந்து நான் ஒரு பிராண்ட் பார்ட்னராக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன், இல்லை ஒரு அஃபிலியேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். ஸோ சில ப்ராடக்டை வந்து நான் என்னுடைய கம்யூனிட்டியில் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன். அந்த கம்யூனிட்டியில் அந்த ப்ராடக்டை வாங்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து எனக்கு ஒரு கமிஷன் வரும். இதுக்கு பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது அமேசான் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல நிறைய பிஸ்னஸில் இருக்குது. ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன். ஸோ இதெல்லாம் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை, தட் வில் சி லேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, செலவே இல்லாமல் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் செலவே இல்லாமல் ஒன்று பண்ண முடியும். ஒரு ஹெஃப்டியான ஃபீஸ் வாங்க முடியும்னா இந்த ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பயங்கரமான டூல். இது பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு அவென்யூ. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய கம்பெனி இருக்கு, ஓகேங்களா? ஸோ என்னுடைய கம்பெனியை பற்றி நல்ல செய்திகள் வந்து வந்துகிட்டே இருக்கணும். பட் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு ஹையர் பண்ணிட்டு ஐ கிவ் யூ 25,000, 30,000, 40,000, 50,000. என் கம்பெனியில் என்னென்ன நடக்குதுங்கிறத நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ எடுத்துட்டு வந்து கூகுளில், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில், கோரால, லிங்க்டின்ல எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய மரியாதையை நீ காப்பாற்றணும், மரியாதையை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட். புரிஞ்சதுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இது என் ஆடியோ கேக்குதா? இதுக்கு நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு மென்டருக்கு வந்து 40,000 சேலரி கொடுத்து 3 இயர்ஸ் வச்சுருந்தோம் எங்களுடைய கம்பெனியில். ஸோ அவருடைய வேலை என்ன அப்படின்னா, எங்களுடைய கிளைண்ட் அனுப்புகிற டெஸ்டிமோனியல் எல்லாத்தையும் எடுத்து மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். அவ்வளோதான் அவருடைய வேலை. பட் வந்து டைம் கன்சியூமிங் தான். ஒரு நாளைக்கு 1 or 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணும். யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுன்னா, ஒரு 4 கம்பெனியில் நீங்கள் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் எடுத்துட்டு, சார் இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனியோட ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 rupees கொடுங்க. ஸோ நீங்கள் அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை, ஒரு 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணால் போதும், 4 கம்பெனிக்கு பேரலாக எடுத்துக்கலாம். புரிஞ்சதுங்களா? ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு வெக்டார், ஒரு செக்டார் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லோக்கல் எஸ்யூ. லோக்கல் எஸ்யூங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ டென்டல் ஹாஸ்பிட்டல் நியர் மீ அப்படின்னு தேடினோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வருது இல்லையா, என்ன வேணுமோ அதெல்லாம் வருது இல்லையா, அதான் லோக்கல் எஸ்யூ. கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ஆட்ஸ். ஸோ பணம் தேவை, இது பெய்டு ஆட்ஸ், பணம் தேவை. சர்ச் ஆட்ஸ். ஸோ நான் கூகுளில் போயிட்டு டென்டல் ஹாஸ்பிட்டல் நியர் மீன்னு வந்து நான் சர்ச் பண்ணுறேன். பட் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப வருஷமா ரொம்ப குவாலிட்டியான ஹாஸ்பிட்டல் இருக்கும். பட் அதை கிராஸ் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது டாப்ல வரணும்னா இந்த கூகுள் ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்ச் ஆட்ஸ், சாரி, அது வந்து சர்ச் ஆட்ஸ். ஸோ அதை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன சுற்றி என்ன நியர்பை இருக்கோ அது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆர் அது பண்ணுறது தான் சர்ச் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆட்ஸ். நான் வந்து கோவா போகணும்னு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவாவை பற்றி மாற்றி 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 நமக்கு ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அது பார்த்துருக்கீங்க? நம்ம ஏதோ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போம், மூணாறு, கோவா, யூஎஸ்ஏ போகணும், துபாய் போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து அதுதான் வரும் நம்மளுடைய ஃபோனில், வந்து அது மட்டும்தான் வரும். ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளே ஆட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைசிங். சோஷியல் மீடியா அட்வர்டைசிங்னா நம்ம
யூ கேன் டேக் எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், எல்லாத்துலேயும் அட்வர்டைஸ் பண்ணுறது. அதுலேயே நிறைய வெர்டிக்கல் இருக்குது, நான் ரொம்ப இன்டெப்த்தாக போகல. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூடியூப் ஆட்ஸ். யூடியூப்ல மட்டும் ஆட் கொடுக்குறது. நம்ம ஏதோ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம், அதுக்கு நடுவில் ஆடு வரும், பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பார்க்குறோம்னா அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆடு வரும், நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, அந்த ஆடை ஃபுல்லாக ஒரு நிமிஷம் பார்த்தே ஆகணும். ஸோ அது வந்து அதுக்கு பேர் ஸ்கிப் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேர் ஸ்கிப்பபிள் ஆட்ஸு, ஸ்கிப் பண்ண முடியலைன்னா அதுக்கு பேர் நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். ஓகே. ஷாப்பிங் ஆட்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு லிபர்ட்டி ஷூன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா லிபர்ட்டி ஷூ வர்ற இடத்துல வேற எல்லா பிராண்டும் வரும். லிபர்ட்டி ஷூவும் காமிக்கும், ப்ளஸ் மற்ற எல்லா பிராண்டும் காமிக்கும். அதுக்கு பேர் வந்து ஷாப்பிங் ஆட்ஸ். ஆப் இன்ஸ்டால்ஸ். ஸோ நம்ம ஃப்ரீ அப்ளிகேஷன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன சொல்லணும்னா, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இதுக்கு மேலே யூஸ் பண்ணணும்னா சித்திரைன்னு ஒரு கேலண்டர் இன்ஸ்டால் பண்ணுங்க, நிலான்னு ஒரு தமிழ் கேலண்டர் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி வரும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அப்படிதான் நான் அந்த தமிழ் கேலண்டரை இன்ஸ்டால் பண்ணேன். நம்ம ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்போ வந்து வேற வழி இல்லாமல் இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஆப் இன்ஸ்டால் ஆட்ஸ். ரீமார்க்கெட்டிங் அண்ட் ரீடார்கெட்டிங். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ரீமார்க்கெட்டிங்னா யார் நம்ம ஆடு பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கே திரும்ப நம்மளுடைய ஆடை திரும்ப கொண்டு போய் காமிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல், இதை கற்றுக்க போகிறது இல்லை நம்மளுடைய ப்ரோக்ராமில். மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஸோ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏதோ ஒன்றில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய கண்டினியூஸ் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப்பு, இமெயிலு, ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டு இருக்கும். ஃபனல் பில்டிங். ஸோ ஃபனல் பில்டிங்னா ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இப்போ லீட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும் வருது அப்படின்னா எனக்கு பத்தாது. இப்போ நாளைக்கு இன்ஸ்டாகிராம் மூட்டை நான் என்ன பண்ணுவேன்? புரியுதா இல்லையா? ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நம்ம ஆன்லைன்லேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? எனக்கு லீடு ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் மூட மாட்டான், என் அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறது? பிஸ்னஸ் மூடிடலாமா? சொல்லுங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமை மட்டும் வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? நிறைய 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 ஹோம் மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை மட்டும் வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபனல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சோர்ஸ் ஆஃப் லீட்ஸ், அந்த சோர்ஸ் ஆஃப் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வந்து அந்த ஃபனலுடைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்கேஸ் அவங்க ஐடி பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு வீடியோ தப்பாக போயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? அவங்களுடைய பிஸ்னஸே டோட்டலாக வந்து நின்று போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வி ரிக்வயர் மல்டிபிள் ஃபனல்ஸ். ஸோ அவங்க யூடியூப்லேயும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், வேற லிங்க்டின்ல பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி லிங்க்டின் இஸ் ஒன்லி ஃபார் ஒரு சர்வீஸ் லெவலுக்கு தான் வந்து லிங்க்டின் வரும், ப்ராடக்ட்டுக்கு மோஸ்ட்லி வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஃபனல்ஸ் வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் ஃபனல் பில்டிங். ஸோ சிஆர்ஓ, கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன். ஒரு பொருளை நான் விற்கிறதுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் ஆகுதுன்னா அதை வந்து 500 ரூபாயில நான் விற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஒரு பொருள், ஒரு 10,000 ரூபாய் பொருளை வந்து அதை விற்கிறதுக்கு எனக்கு 1000 ரூபாய் செலவாகுது. புரிஞ்சா இல்லையா எல்லாருக்கும்? என்கிட்ட 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கு, ஆனா அந்த 10,000 ரூபாய் பொருளை விற்கிறதுக்கு எனக்கு 1000 ரூபாய் செலவாகுது. இதை வந்து நான் 500 ரூபாயை கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன். ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸை வந்து, காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இல்லை ஆர்ஓஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து குறைக்கணும். ஆர்ஓஏஎஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னுடைய எக்ஸ்பென்ஸை வந்து குறைக்கணும். ஸோ அனாலிட்டிக்ஸ் அண்ட் ட்ராக்கிங். ஸோ நடக்கிற எல்லா ஆட்ஸையும் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறது, அதை ட்ராக் பண்ணி கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணுறது, கிளைண்ட்டுக்கு அப்டேட் பண்ணுறது. பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ நாங்கள் ஸ்கில்லோராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we are not only a digital marketing agency, we are a performance marketing agency. We are also a performance marketing agency. அப்படின்னா இப்போ எனக்கு ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கு, எனக்கு இதை கோர்ஸாக மாற்றணும், இதை நான் பப்ளிக்கு விற்கணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா வில் டெல் வாட் வில் பி த பட்ஜெட். இனிஷியலாக உங்களுக்கு என்ன பட்ஜெட் ஆகும், நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோர்ஸாக ஒரு பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும். ஸோ அது நீங்கள் ஓகே, நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா we will take over the complete business and build your brand and we will build a course for you. கோர்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க, கோர்ஸோட சிஸ்டம் நாங்கள் பில்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் இப்போ நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கிளாஸ் எப்படி பேசணும், அதுக்குரிய பிபிடி, அதுக்குரிய ப்ரெசன்டேஷன், இதெல்லாமே நாங்கள் பில்ட் பண்ணிட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமரை அக்வயர் பண்ணி சேல்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் we will be with you. இதுக்கு பேர் தான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். புரிஞ்சதுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம படிக்க போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா சார் உங்களுடைய ப்ராடக்ட் எதுன்னா லீட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஐ பேஸ்ட் மார்க்கெட்டிங், அட்ரிபியூஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ தீஸ் ஆல் திங்ஸ் வில் சி லேட்டர். ஓகேங்களா? ஒரு ஓவரால் வியூ கிடைச்சதுங்களா? அப்போ ஒரு ஓவரால் வியூ கிடைச்சதா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம படிக்க போறோமானா இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள அடுத்த 50 வருஷம் வரவே முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா எவ்ரி டே தெர் இஸ் 5,000 நியூ அப்ளிகேஷன்ஸ், 5 மேஜர் பிராண்ட் இஸ் லான்ச்சிங் 5,000 நியூ அப்ளிகேஷன்ஸ். ஓகே, 5 மேஜர் பிராண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுளு, இன்ஸ்டா, யூடியூபு இவங்களே வந்து ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லை ஒரு அப்கிரேடை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களை இல்லாமல் ஒரு 5,000 பேர் வந்து டெய்லி புதுசாக அப்ளிகேஷன் வெளியே விட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர முடியுமானா வர முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, ஓகே, ஒரு இன்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக எவ்வளோ தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆன் த கோ மாதிரி. ஒரு பேசிக்காக வந்து ஒரு 20 டேஸ் வந்து லேர்னிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையானதை அப்பப்போ படிச்சுக்க வேண்டியதுதான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு ஃபவுண்டேஷன் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து டைம்லி அப்கிரேட் தான். இப்போ நான் ஃபனல்ஸ் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு 3 மணி நேரம் கிளாஸ், இல்லை ஒரு 30 டேஸ் எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ நான் ஆட்டோமேஷன் படிக்கணும் அப்படின்னா ஒரு 3 நாள் படிக்கணும், ஒரு 60 நாள் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு தான் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உள்ளே வரவே முடியாது. ஸோ பேசிக்ஸ் என்னவோ அதை கற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டே போக வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதோடைய இன்கம் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்கம் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? கோர்ஸ் அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன்ஸு, பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி எத்திக்கலாக பண்ணுறது அப்படின்னா, சரி, என்னுடைய பிஸ்னஸ் பிரின்சிபிள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு பொருளை விற்கிறேன்னா அது அப்ரப்டா அந்த கஸ்டமருக்கு லாஸ் ஆகக்கூடாது. சில பேருக்கு லாஸ் ஆகும், வேற வழி இல்லை, ரைட்டா? நான் ஒரு பொருள் விற்கிறேன்னு வைங்களேன், 100 பேர் வாங்குறாங்கன்னா அதுல 20 பேர் அதை கொண்டு போய் அப்படியே வந்து ஒரு மூலையில போட்டுருவாங்க, ரைட்டா இல்லையா? நம்மளே அதை பண்றோமா இல்லையா? கரெக்டா இல்லையா? நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வாங்குற எல்லா பொருளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 25-30% வந்து ஒரு மூலையில கிடக்கும், அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதே போலதான் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சனா வந்து நான் ஒரு 100 குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட், ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு 100 குவான்டிட்டி விற்கிறேன் அப்படின்னா அதுல அந்த கிளைண்ட்ஸே வந்து 20 பேர் வந்து தூக்கி ஓரமா போட்டிருப்பாங்க. அதுல ஒரு 5-10 பேருக்கு வந்து அது யூஸ் ஆகாது. தட் மீன்ஸ் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியாது, புரியாது, எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டேமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இது இல்லாம அந்த 70 பேருக்கு வந்து அது ப்ராப்பரா யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை தான் வந்து மார்க்கெட் ஃபிட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஃபிட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். தட் மீன்ஸ் நான் விற்கிற பொருள் வந்து வாங்குறவருக்கு நஷ்டம் ஆகக்கூடாது. சொல்ற புரியுதுங்களா? எத்தனை பேர் இதை உங்களுடைய பிசினஸ்ல ஃபாலோ பண்றீங்க? எத்திக்கல் பிசினஸ் எத்திக்ஸ், நம்ம சிவாஜியில சொல்லுவாங்கல்ல பிசினஸ் எத்திக்ஸ்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பொருளை விற்கிறோம், ஒரு பொருள்ல ஒரு சர்வீஸ் விற்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் விற்கிறோம் அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு அப்ரப்டா அந்த 100 பேருக்குமே அது நஷ்டம் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸை வந்து நம்ம கொடுக்க கூடாது. ஸோ அதுக்கு வி ஹாவ் டு லேர்ன் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ கரெக்டாக ஒரு ப்ராடக்டை கற்றுக்கிட்டு நீங்கள் பேசிக்காக ஒரு 5,000 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுக்க ரெடி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கஸ்டமர் ஒரு மாதத்துக்கு வந்து கிளைண்ட்டை வந்து நீங்கள் அக்வயர் பண்ணலாம். ஐ வில் கம் அகெயின். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 60 டேஸ், நாட் ஸோ அர்ஜென்ட், மார்ச் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ச் ஃபுல்லாக, ஏப்ரல் ஃபுல்லாக, ஒரு மே மாதத்துலேருந்து நான் டைம் லைனோட சொல்கிறேன். நான் சொல்கிறத கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு மே மாதத்தில் ஒரு 5,000 ரூபாய் உங்களுக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணலாம். நம்பர் 1.
நம்பர் 2, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்டயே போயிட்டு வந்து, நான் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் ஆட் ரன் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு 5000 rupees சார்ஜஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? நமக்கு தெரிஞ்ச யாருமே பிஸ்னஸ் பண்ணலையா? பண்றாங்கல்ல? கண்டிப்பா பண்றாங்க. ஸோ ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் சார்ஜஸே கொடுக்க வேண்டாம், நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். சொல்லலாமா? சொல்லலாமா அது? பிரதர் சிஸ்டர், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு உங்களுடைய கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்ணும், என்னுடைய சார்ஜஸ் வந்து 5000 rupees பெர் மந்த், ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு காசே வேண்டாம், நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் ஹாப்பி யூ கிவ் மீ த நெக்ஸ்ட் மந்த் சார்ஜஸ். இல்லை போஸ்ட் பெய்டா கூட கொடுங்க, எனக்கு ப்ரீபெய்டா கொடுக்க வேண்டாம், போஸ்ட் பெய்டா கொடுங்க. ஸோ இப்படி வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு சைடு இன்கம் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி எடுக்கிற ஒரு 5000 rupeesக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம எடுக்கிறோம்னா நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த ஆடை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 2 to 3 hours ஆகும். அதுக்கப்புறம் டெய்லி 5 minutes அதை மானிட்டர் பண்ணால் போதும். ஒரு கிளைண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் வேணும்? அதிகபட்சம் 10 நிமிஷம் வேணும். அதிகபட்சம் 10 நிமிஷம் வேணும், அவ்வளோதான். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிளைண்ட்டோட ட்ராக் வந்து நம்ம பண்ண முடியும்? கேன் வி ரன் ஆட் வித்தவுட் காஸ்ட்? கல்பனா இப்போ தானே காமிச்சேன் உங்களுக்கு, ஆர்கானிக்கும் காமிச்சேன், இன்ஆர்கானிக்கும் காமிச்சேன். ஸோ ஆர்கானிக்கா வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். ஆர்கானிக்கா நீங்கள் போஸ்ட் தான் பண்ண முடியும், ஆட் ரன் பண்ண முடியாது. ஆட்னாலே அது பேர் வந்துருது இல்லையா? ஆட்னா என்னது? ஒரு விளம்பரம், ரைட்டா? யாராவது விளம்பரம் ஃப்ரீயா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. 5 to 10 minutes for monitoring the performance. To create a new ad, it will take approximately 2 to 3 hours initially. அதுக்கப்புறம் ஒரு 1 hour. ஸோ நம்ம கிரியேட்டிவ்ஸ் கற்றுக்கணும். கிரியேட்டிவ்ஸ்னால் ஒரு இமேஜ் ரெடி பண்ண கற்றுக்கணும், இல்லை ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஆட் ரன் பண்ணுறோன்னா வீடியோக்கு வேறு வழியில் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணணும். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும். ஓகே, டு மானிட்டர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆட் ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். கேன்வா, எஸ் கேன்வா யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கஸ்டமர் எடுத்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா? 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஒரு 3 கிளைண்ட்டை வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு ஒரு 15000 ரூபாய் உங்களுடைய அவுட்கம்மாக இருக்கும், எக்ஸ்பெக்டட் அவுட்கம். ஒரு பேசிக்காக இந்த 15000 ரூபாய் உங்களுடைய பாக்கெட் மணிக்கு யூஸ் ஆகுமா? நான் பெருசாக பேசவே கிடையாது, நீங்கள் லட்சமாக சம்பாதிக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் யாருமே வந்து, நானும் பேசல, நீங்களும் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இந்த 21 days நீங்கள் கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, அந்த 60 days வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா யாருக்கிட்டையும் கேட்காம உங்களுடைய பாக்கெட் எக்ஸ்பென்ஸை வந்து நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அவுட்கம். நல்லா இருக்கா? ஒரு சிம்பிள் டாஸ்க். நம்ம 21 days படிக்கிறோம் இல்லையா? ஒரு சிம்பிள் டாஸ்க், சிம்பிள் அவுட்கம், மைக்ரோ வின்ஸ். ஒரு 60 days எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களுடைய மைக்ரோ வின் வந்து உங்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்கும். சரி, இன்னைக்கு டேட்ல பாக்கெட் மணி அவசியமா இல்லையா? சொல்லுங்க. எந்த வயசுக்கு? அது நமக்கு ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லுவோம், இந்த பாக்கெட் மணி 5 ரூபா வச்சுக்கோ, 10 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு டேட்டில் வந்து நம்ம ஒரு வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 1000 2000 ரூபாய், மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3000 ரூபாய் வேணும் பாக்கெட் மணி. ஒரு மாலில் போகிறீங்க, இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3000 rupees வந்து ஒரு பாக்கெட் மணி வேணும், ரைட்? ஸோ இதை வந்து உங்களால் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு ரெடியா? யூ கேன் ஜாயின் திஸ் 21 days. ஐ எம் நாட் கிவிங் எனி கைண்ட் ஆஃப் ஹைப், எனி கைண்ட் ஆஃப் பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு நீங்கள் உங்களுடைய பாக்கெட் மணியை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க போறீங்க. அது 100 200 கிடையாது, ஒரு 1000 கணக்கில் ஜென்ரேட் பண்ண போறீங்க. ஒரு நியாயமான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு கிளைண்ட் ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இனிஷியல் அவுட்கம் இன் த மந்த் ஆஃப் மே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு 3 மாசம் வந்து இது கண்டினியூ பண்ணிட்டு அந்த கிளைண்ட் வந்து ஹாப்பியா இருக்காங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் அக்வயரிங் 3 more clients. புரியுதுங்களா? இது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபர்ஸ்ட் மே முடிச்ச உடனே, மே சரியாயிருச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு, உடனே ஜூன்ல அடுத்த 3 கிளைண்ட் அப்படி போகாம ஸ்லோவா மே ஜூன் ஜூலை அந்த 3 கிளைண்ட் ஹாப்பியா இருக்காங்களா, மறுபடியும் அடுத்த மாசம் வந்து டேக் அனதர் 3 clients, மறுபடியும் ஒரு 3 மாசம். இந்த வருஷத்தை ஒரு 6 கிளைண்டோட க்ளோஸ் பண்ணுங்க. ஜனவரி 2027க்கு அதே கிளைண்ட்ஸ் கிட்ட, சார் என்னுடைய சார்ஜஸ் வந்து 5000லேருந்து 10,000 ஆக்கிட்டேன்னு சொல்லுங்க.
புரியுதுங்களா? கண்டிப்பா உங்க மூலமா அவங்களுக்கு பிசினஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த 5000ல இருக்கிறவங்க 10,000 கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம போறது வந்து அண்டர் வேல்யூ. புரிஞ்சா இல்லையா எல்லாருக்குமே? புரிஞ்சா இல்லையா? நம்ம 5000 rupeesன்னு சொல்றது we are going below the market price. இன்னைக்கு ஒரு கம்பெனியா இருந்தா கூட வந்து 10,000 ரூபாய் கம்மியா வந்து யாரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நம்ம புதுசுங்கிறதுனால நம்ம 5000 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 6 மாசம் 7 மாசம் அந்த கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் ஈஸிலி ஆஸ்க் 10,000 ருபீஸ், மேபி 8,000ல க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் வந்து 10-12,000க்கு வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ யூ கேன் மேக் திஸ் அஸ் அ சைடு இன்கம் ஆர் அஸ் அ மெயின் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இது இப்போ படிக்கிற ஒரு பேசிக் கோர்ஸை வச்சு. ஸோ இதை மட்டுமா படிக்க போறீங்கன்னா இல்லை, இது முடிச்சாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வந்து நீங்களா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது ஏன்ட்ட படிக்கிறீங்களோ இல்லை வேற யார்ட்ட படிக்கிறீங்களோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ரைட்டுங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஒரு விஷயம் உங்களால பார்க்க முடியுதா? ஒரு 3 மாசத்துல என்ன நடக்கும், 6 மாசத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த விஷன் வந்து நெக்ஸ்ட் 6 மாசத்துக்கு இருக்கணும். மறந்துடக்கூடாது. தூங்கி எந்திச்ச உடனே அதை வந்து மறந்துடக்கூடாது. நம்மளுடைய ரொட்டீன் ஆஃபீஸ் ரொட்டீன் போயிட்டு வந்துட்டு அப்படியா இப்படி ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோமா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் அதில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் ரிக்வயர்டு அப்படின்னா give me a few minutes. இதுதான் விட்டு போயிடுச்சான்னு பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ நம்ம நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ மென்டரை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் கற்றுக்கலாங்கிறத பற்றி பார்த்தோம், என்ன பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டுங்கிறத பார்த்தோம், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் டிஜிட்டல் எக்கோ சிஸ்டமை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன அவுட்கம் வருதுங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ வேற என்ன வேற என்ன டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர்டு. ஸோ 21 டேஸ்க்கு வந்து நம்மளுடைய கோர் டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 டேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எவ்ரிடே 1 hour ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் வந்து வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ எதுக்கு இதை பண்ணணும், எப்படி அதை ரைட் வேலை கொண்டு போகணும். ஸோ ஆல் திஸ் 21 டேஸ் இஸ் கம்ப்ளீட்லி இம்பார்ட்டன்ட். 1 hour கிளாஸ் இருக்குமானா கண்டிப்பாக 1 hour கிளாஸ் இருக்காது. ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து தியரி செஷன் இருக்கும், ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்கஷன் செஷன் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எத்தனை பேருக்கு இங்கே சேல்ஸ் வராது, சேல்ஸ் பண்ணதே கிடையாதுங்க? எத்தனை பேர் இங்கே சேல்ஸே பண்ணது கிடையாது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு ரெக்கார்டிங் வில் திங்க். ஸோ சேல்ஸே பண்ணது கிடையாது. ஸோ சேல்ஸும் கற்றுக்க போகிறோம் நம்ம. நிறைய பேர் இங்கே சேல்ஸ் பண்ணது கிடையாது. பட் நீங்கள் சேல்ஸ் ப்ராசஸ் அண்டர்கவுன் பண்ணியிருப்பீங்க, ரைட்டுங்களா? டெய்லி நம்ம ஏதோ ஒன்று வாங்கிட்டு தானே இருக்கோம். ஓகே, டெய்லி நம்ம ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் இருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட், குட், திஸ் டாபிக் கேம். இப்போ நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்டையும் வந்து வித்ததே கிடையாது. தட் மீன்ஸ் நான் ஒரு சேல்ஸே பண்ணது கிடையாது. பட் இன்னைக்கு நான் ஒரு சர்வீஸை கொண்டு போய் விற்கணும்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஐ நீட் எவ்ரி ஒன்ஸ் ஆன்சர்ஸ். அசியூம் தட் நான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து படிச்சுட்டேன், ஐ எம் குட் இன் ரன்னிங் ஆட்ஸ். இப்போ இந்த சர்வீஸை நீங்க கொண்டு போயிட்டு வந்து விற்க போறீங்க. ஓகே கோகுலவாணி, ஐ நீட் அ ப்ராடக்ட், மார்க்கெட்டிங் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன்ஸ், விசிபிலிட்டி, ப்ராடக்ட் நாலேஜ். I should know the skill to sell my product, good communication, ads,
ஓகே. see, communication required, skills required, communication skills required, language பெருசா தேவையில்லை. ஓகே, சந்தோஷ் சார் சேல்ஸ் ஃபீல்டில் இருக்காரு, தட் இஸ் குட். ஸோ நெட்ஒர்க்கிங் இருந்தால் நல்லது. பர்சனல் பிராண்ட், தட் இஸ் ஆல்சோ குட். ஸோ நான் சொல்கிறேன் என்ன வேணும்னு. இனிஷியலாக எனக்கு இந்த ப்ராடக்டை இப்போ இன்கேஸ் எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நல்லா பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வேணும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? இப்போ ஏதோ ஒரு கிளைண்ட் உங்களை நம்பி வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இந்த 5000 ரூபாயில வேலை முடிஞ்சா அப்படின்னா கிடையாது. இந்த 5000 ரூபாயில வேலை முடிஞ்சானா கிடையாது. அவங்க ஆட் ரன் பண்றதுக்கு 25,000மோ 30,000மோ செலவு பண்ண போறாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு ஆட், இப்போ நீங்க ஒரு ஏஜென்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஏஜென்சி எடுக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் உங்களை நம்பி வந்து ஒரு 5,000 கொடுக்குறேன்ப்பா எனக்கு ஆட் ரன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த 5,000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும், உங்க பாக்கெட்டுக்கு வந்துடும். சரிங்களா? அவங்க ஆட் ரன் பண்றதுக்கு மெட்டாக்கோ கூகுளுக்கோ இல்லை ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கோ இல்லை ஒரு கேன்வால கிரியேட்டிவ் கிரியேட் பண்றதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட். ஓகே, ஒரு 10,000மோ 20,000மோ 30,000மோ சில பேர் 50,000 வரைக்கும் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பணம் நஷ்டம் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு நீங்க ஒழுங்கா கத்துக்கணும். யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். ஓகே, மெட்டா ஆட்ஸ்னா இவ்வளவுதான், சொல்லி கொடுத்த வரைக்கும் எனக்கு கரெக்டா தெரியும். புரிஞ்சுங்களா? இட்ஸ் நாட் ஓன்லி ஏர்னிங் அபவுட் யுவர் ஃபீஸஸ். வி ஷுட் மேக் ஷுர் தட் அந்த கஸ்டமர் 50,000 ரூபாய் செலவு பண்றாருன்னா அந்த 50,000 ரூபாய் அவருக்கு நஷ்டம் ஆகாம பார்த்துக்கணும். தட் ஷுட் பி அவர் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். தம்பி, நான் உனக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன், என் ப்ராடக்ட்டை வித்து கொடு அப்படின்னா, இந்த பக்கம் உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாரு, இந்த ப்ராடக்ட்டை வித்து வர்ற ப்ராஃபிட்ல மினிமம் 1 lakh உள்ள வரணும். புரிஞ்சுங்களா? Who didn't understand this? எக்ஸல்ல போட்டு காமிக்கணுமா இருக்காவது? புரிஞ்சா இல்லையா? So you are going to manage, you are going to be a silent business partner for that customer. அவங்க உங்களுக்கு அவுட் சோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, பட் வந்து ஒரு இன்டைரக்டா பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு பி அ பிசினஸ் பார்ட்னர். ஓகே, டீனா எக்ஸல்ல கேக்குறாங்க. பரவாயில்ல, தட்ஸ் ஃபைன், புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு கிளைண்ட் வந்து 5,000 rupees உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இமேஜ் வந்து நீங்க ஃப்ரீயா நீங்களே கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோ ஆட்ஸ் அப்ராக்சிமேட்டா 2,000ல இருந்து 5,000 வரைக்கும் ஒரு வீடியோ ஆட் செலவாகும். நெக்ஸ்ட் இதை வந்து ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆட் ரன் பண்ண போறீங்க, சிம்பிளா எடுத்துக்கலாம். மெட்டா ஆட்ஸ் பண்ண போறீங்க. மெட்டாங்கிறது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா? ஒரு 10,000க்கு வந்து நீங்க ஆட் ரன் பண்றீங்க. இப்போ கஸ்டமருக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? ஸ்கிரீன் பார்த்து சொல்லுங்க. இது ஒரு 5,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமருக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? உங்களால அவருக்கான செலவு எவ்வளவு? 20,000. ரைட்டுங்களா? அப்போ அவரோட ப்ராடக்டோ சர்வீஸோ வித்து அவருக்கு அந்த 20,000ஆவது கவர் ஆகணும். புரியுதுங்களா? அப்பதான் நெக்ஸ்ட் மந்த் அந்த கிளைண்ட் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ 40,000 வந்துச்சு இல்லை 50,000 வந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவாங்க. அதில் டவுட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் ப்ராக்டிக்கலாக வந்து ஹவு சூன் வி கேன் ஸ்டார்ட் கவரிங் த எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து அந்த ஒரு நம்ம கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். சில பிஸ்னஸ்ல இமீடியட்டாக பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து வில் சி இன் தட் லேட்டர். வாட் இஸ் கவர்ட் இன் தட் 5,000? பூனம், தட் இஸ் ஃபார் யுவர், you are going to run the ads, right? That is the fees for you. Will you work for free? You are going to work 30 days for the client. Will you work for free? Meta ads ku monthly paid or one time paid? Every day we have to make the payment. Meta ads ku you can run meta ads for 100 rupees, for 1,000 rupees, for 1 lakh rupees, for 100 lakh rupees. Even for 1 crore rupees you can run ads, meta ads. There is no restriction. But that the skilled
work is, if you spend 100 rupees in Meta ads, what is the profit you are going to get out of it? That is what we are going to learn in the digital marketing. புரிஞ்சுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஐ ஆம் டன் வித் எவ்ரி திங். ஸோ இப்போ வி ஹாவ் ஃபியூ ஸ்டெப்ஸ். ஸோ யாரெல்லாம் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, இன்னும் 25 மினிட்ஸ் பாக்கி இருக்கு. அவசரப்பட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. ஃபியூ திங்ஸ் ஐ ஹாவ் தேர் டு அப்டேட். தியரிட்டிக்கலாக எவ்ரி திங் இஸ் ஓவர். யாரெல்லாம் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல? சார் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்கலாம். எதுக்கு தலையை சுற்றி மூக்கத்தோட சொல்கிறீங்க? ரைட்டா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கு? அந்த லிங்க்னு எடுத்து போட்டால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க போகிறோம். ஆமாவா இல்லையா? See, these are the basic things we have to do in digital marketing. நாளைக்கு நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட்டருங்க வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, ஓகேவா? ஒரு 1000 பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. Do you have any benefit out of that? I am going to speak now very openly what I get when I do something. ஒரு டிபிக்கல் ஹியூமன் பீயிங்காக நான் பேச போகிறேன். புரியுதுங்களா? ஐ எம் நாட் அ செயிண்ட், ஐ எம் நாட் அ சர்ச் ஃபாதர் கிடையாது. நான் வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறதுக்கு, ரைட்டுங்களா? ஒரு டிபிக்கல் ஹியூமன் பீயிங்காக வந்து நான் பேச போகிறேன். என்ன அப்படின்னா, நான் ஒன்று பண்ண போகிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆமாவா இல்லையா? நம்ம அதை எதிர்பார்ப்போமா இல்லையா? சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ஸ்கில்லோராலேயே என்ன கேட்குறோம்னா, எனக்கு டெஸ்டிமோனியல் கொடுன்னு தான் கேட்குறோம். நாங்கள் வேறு எதாவது கேட்டோமா? ரெஃபரன்ஸ் கேட்டோம், வரல, தட் இஸ் ஃபைன். பட் வாட் வி ஆஸ்க் இஸ் ஒன்லி டெஸ்டிமோனியல், ரைட்? நாங்கள் பண்ண வேலை எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்கள் திட்டி போட்டால் கூட எனக்கு சந்தோஷம் தான். அது இது நல்லாவே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வில் ஸ்டாப் தட். யாராவது ஒருத்தர் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னா தானே நம்ம அதை நிப்பாட்டுவோம். ஓகே, ஸோ கம்மிங் பேக். ஸோ எதுக்கு இந்த லிங்க் வந்து அப்படி சுற்றி இப்படி எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ இதே தான் நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பண்ண போகிறீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் போடுறீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் கொடுத்தீங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம், ஓகேவா? ஸ்ட்ரைட்டாகவே இதை வந்து நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா ஒரு 10,000 வியூஸ் போயிருக்கும், ஆனால் ஃபாலோவர்ஸ் வந்து 50 பேர் தான் இருப்பாங்க. 10,000 வியூஸ் போயிருக்கும், ஆனால் ஃபாலோவர்ஸ் வந்து 50 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அன்லெஸ் யூ டெவலப் யுவர் சோஷியல் மீடியா, யூ கேனாட் பி வெரி ஸ்ட்ராங் பர்சன். சி, இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 5,000 10,000 வந்து ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சோஷியல் மீடியா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு ஃபேஸ் டு ஃபேஸோ இல்லை ஒரு ஓவர் த ஃபோனோ வந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா ரிஸ்க் கம்மி, ரைட்டுங்களா? ஸோ இதே இது வந்து நீங்கள் ஒரு 50,000 ரூபா ஃபீஸ் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்னெல்லாம் பார்ப்பாங்க அவங்க? ஒரு 50,000 ஃபீஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 50,000 ரூபா ஃபீஸ் கேட்குறேன் சார், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறேன், என்னுடைய ஃபீஸ் வந்து 50,000 ருபீஸ். ஸோ அப்போ வந்து தே வில் சி ஹூ ஆம் ஐ, வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், உனக்கு என்ன சோஷியல் மீடியா ரெப்யூட்டேஷன் இருக்குது, நீ என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க, நீ எப்படி எனக்கு அந்த காசை ஃபஸ்ட்டு நீ 50,000 ரூபா நீயே ஃபீஸ் கேட்குறேன்னா நீ எவ்வளவு ஆட் ரன் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ கேட்ப? 2 லட்ச ரூபாவது ஆட் ரன் பண்ணணும், ரைட்டா இல்லையா? 50,000 ரூபா நான் ஃபீஸே கேட்க போகிறேன், அப்போ நீங்கள் ஆட் எவ்வளோக்கு ரன் பண்ணணும்? ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லுங்கள். கரெக்ட், ரைட்? அதர்ஸ் 2-3 பேர் மட்டும் தான் நான் கேட்குற லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், see, it is not a commitment from my end, but I'll tell something really exciting. இப்போ as a Skillora and Phoenix Technologies, okay, டெக்னிக்கல் நேம், நாங்கள் பண்ணுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்ரி திங், இதோடைய டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா Phoenix Technologies and the registered name is Skillora Academy. ஓகே, ஸோ நவ் எங்களுடைய பட்ஜெட், ஸோ எங்களுடைய பேண்ட் வித்து எங்களுடைய பட்ஜெட்டில் வந்து 25,000க்கு கம்மியாக எங்களால் கிளைண்ட்ஸ் எடுக்க முடியாது. சொல்கிற புரியுதுங்களா? 25,000க்கு கம்மியாக என்னுடைய ஃபீஸ் 25,000 கம்மியாக எங்களால் கிளைண்ட் எடுக்க முடியாது. அந்த பேண்ட் வித் வந்து எங்களுக்கு கிடையாது. ஆனால் எனக்கு மாதம் வந்து 200லேருந்து 400 லீடு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லீட்லாம் என்ன பண்ணுறது? சொல்லுங்க. எஸ், நம சிவாயம். தட் இஸ் குட். ஐ ஆம் பிளானிங் டு கிவ் டு எவ்ரி ஒன் அண்ட் இட் இஸ் நாட் மை கமிட்மெண்ட். It is not my commitment. Okay, it is not my commitment
பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை டு டூ தட். இப்போது நான் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இன்னைக்கு மீட்டிங் உட்காந்து பேசுகிறேன். என்னுடைய ஃபீஸ் சொல்கிறேன் 25,000 சார். ஐயோ 25,000 என்னால் முடியவே முடியாது சார், என்னுடைய ஆட் பட்ஜெட்டே 20,000 ரூபா தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஐ கேனாட் டேக் தட் கிளைண்ட். பட் என்னுடைய எஃபோர்ட்லாம் இருக்குல்ல, அதில் என்னுடைய எஃபோர்ட் இருக்கா இல்லையா, அதில் நான் அது அந்த 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 லீடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் உட்காந்து மீட்டிங் பேசியிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கால் பேசியிருப்பேன், 2 தடவை ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ அது வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ வாட் வி ரிக்வயர் இஸ், வி ரிக்வயர் இந்த பேட்ச் முடிகிறப்போ வி ரிக்வயர் 100 டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. தட் இஸ் மை அவுட்கம். புரியுதுங்களா? இந்த பேட்ச் முடியும் போது, நம்மளுடைய ஸ்கில்லோராவோட அந்த பேட்ச் முடியும் போது வி ரிக்வயர் 100 டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ இப்போ இன் கேஸ் வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு மதுரையிலேருந்து ஒரு லீடு வருது அப்படின்னா, சார் மதுரையா, நம்மளுடைய டீம் மெம்பர் இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்டயே பேசிக்கோங்க, அவங்க உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க. டேக் தட் லீட். And maybe you have to cover me the lead cost. Maybe that we'll discuss later. Okay. So coming back, யாரோ ஏதோ கொஸ்டின் போட்டிருந்தாங்க, வெரி இன்ஃபர்மேட்டிவ். எப்படி இந்த டீல் நல்லா இருக்கா? சாரி டு ஆஸ்க், ஐ தட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேம் லைக் ப்ரொமோஷன். பிரின்ஸ் டீனா, ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட். தமிழ்ல கூட டைப் பண்ணுங்க. Andhra Pradesh is fine. See, you can learn from anywhere. I'm telling just an explanation. See, this product or service you can serve from anywhere in the world, right? You don't have to be typically in the same city. Why I told an example for Madurai to Madurai, because if you are in the same city, the client will gain more confidence. You can catch up with the client sometime sooner or later, right? Correct? ஹோம் மேக்கர் பண்ணலாமா? நிறைய ஹோம் மேக்கர் பண்றாங்க மேடம், நோ டவுட் அட் ஆல். Kalpana Ramamurthy, please repeat 50% only you understood. Okay, I'll tell you. See, for example, my service charges is 25,000 rupees minimum. I cannot take any client less than 25,000 rupees as per my fees. Okay. So whenever I get any kind of leads, any kind of prospects where I can pay only 5,000 or 10,000, I may pass on the lead to you. Are we clear? Next, it is not a commitment. I will try, because I don't want to waste that lead. I don't want to mark that lead as a not interested and keep it in a trash in my CRM. Okay. So if I have to give that lead to you, you have to learn properly. அரைகுறையா படிச்சுட்டு வந்து நான் அந்த கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்றேன்னா நான் கொடுக்க மாட்டேன். ஓகே. இப்போ யாருக்காவது நான் லீடு கொடுக்க போறேன்னா அட்லீஸ்ட் ஐ வில் ஹேவ் அ டிஸ்கஷன் வித் யூ ஃபார் நெக்ஸ்ட் 1 hour, 1-to-1, அண்ட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் நீங்க படிச்சிருக்கீங்க, எவ்வளவு தூரம் நீங்க புரிஞ்சிருக்கீங்க, நீங்களா உங்களுக்கு ஆட் ரன் பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் லீடு கொடுப்பேன். ஓகேங்களா? So this is the additional bonus I am doing from my end. Okay, next. So இதெல்லாம் பண்றீங்களே, இதுக்கு என்ன ஃபீஸ்? எத்தனை பேருக்கு क्वेश्चन இருக்கு? Okay. See now, I'll share my screen again. I'm not going to charge anything. First, let me be very clear. பிரபு லைன்ல இருக்கீங்களா? ஸ்கில்லோரா SSL ஒர்க் ஆகல, கொஞ்சம் செக் பண்ணுங்க பிரபு. Okay. See, let me share my screen. I'll tell why I'm not charging. Okay. Okay. Can you see my screen, everyone? Okay. So this is the actual course fees. This is what I am going to do from the month of May. Okay. So it's a new venture for me. I am starting. So I am taking little time. So this is the actual fees I am going to charge. Idhula, I am going to teach you these all curriculums. Okay. But I am not going to teach everything over here. In the course la நம்ம இதெல்லாம் படிக்கல. So இது வந்து இந்த வெப்சைட்ல, I'm sorry, இந்த கோர்ஸ் டீடைல்ஸை நம்மளுடைய ஸ்கில்லோரா அகாடமி வெப்சைட்ல போய் நீங்க அப்புறமேட்டுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க.
I am not covering everything in this initiator course. That's the reason I told you the name as initiator. So initiator na enna appadina நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி ஒரு 5000 10,000 சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கத்துக்கிட்டு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் 1. ஸோ இந்த கோர்ஸுடைய ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா I will say ideally it will be 20,000 rupees. Ideally it will be 20,000 rupees. ஸோ இப்போ so far எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க. let us see. கரெக்டாக லாகின்லாம் கரெக்டாக ப்ராசஸ்லாம் முடிச்சு எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 168 மெம்பர்ஸ். 168 மெம்பர்ஸ் கரெக்டாக ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, 168 மெம்பர்ஸ் வந்து தேங்க்யூ பிரபு. 168 மெம்பர்ஸ் வந்து ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 168 மெம்பர்ஸ் இன்டூ 20,000 எவ்வளோ வருது டக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டு சொல்லுங்க. Who is good in maths? டக்குன்னு ஒரு கால்குலேட்டர் எடுங்க. 168 இன்டூ 20,000 சார் 3 lakhs. ரொம்ப அநியாயம் சார் பாபு சார், ரொம்ப அநியாயம். 33,60,000 ரூபாய். டேபிள் அடுக்குனா எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் தெரியுமா? Not 2,80 lakhs, madam. Calculate 168 into 20,000 rupees. 33,60,000. ரைட்டா? டேபிள் அடுக்குனா அட்லீஸ்ட் இந்த உயரத்துக்காவது வரும். ரைட்? ஸோ தட் இஸ் I am not going to take this money initially. பட் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் whatever you can pay, you pay to Phoenix Trust. Okay, I'll publish you the link. There is a trust which is called as Phoenix Trust, which is there for the last 7-8 years. We are spending that funds only for education. Okay, so இங்கே 20,000 ரூபாய் மொத்தமாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. You can pay 500 rupees, 1,000 rupees. அப்படி இல்லைனா every month I can pay 1,000 rupees for the next 20 months. இல்லை சார், நான் டக்குன்னு குயிக்காக நான் பிக்கப் பண்ணிட்டேன், I am earning 20,000-30,000 rupees every month, I can pay 5,000 ஃபீனிக்ஸ் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 4 monthsல முடிக்கிறேன் அப்படின்னா யூ கேன் டூ தட். பண்ணலாமா? அகெயின் இட்ஸ் அ ட்ரஸ்ட் மணி, நோ இன்கம் டேக்ஸ், நோ ஜிஎஸ்டி. வாட் எவர் ஃபண்ட்ஸ் யூ ஆர் கிவிங், அகெயின் இட் வில் பி ரீடிஸ்ட்ரிபியூட்டட் டு டீச் சம்ஒன் லைக் யூ. ரைட்? பிஸ்னஸ் கண்டிப்பாக பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோம். வாட் இஸ் பிஸ்னஸ், எப்படி கிளைண்ட்டை பேசணும், எப்படி கிளைண்ட்டை அக்வயர் பண்ணணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகே, so maybe in the month of April, I'll circulate the link of Phoenix Trust. Okay, so we can start. எப்போ உங்களுக்கு see, I'll not come and remind you. Very simple. நான் அந்த லிங்க் போஸ்ட் பண்ணுறதோட முடிச்சிடுவேன். I'll not come and remind you. நீங்கள் என்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் சம்பாதிச்சிங்களா இல்லையா, பே பண்ணுங்கன்னு நான் வந்து கேட்க மாட்டேன். If you remember, so if you want to do something back, so you can do in this way. ஓகே, ஒரு QR கோடு, ஒரு ஓப்பன் பேமெண்ட் லிங்க் ஐ வில் கிவ் யூ. வாட் எவர் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர், யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு 5,000 நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ யூ ஆர் நாட் ஓன்லி ஏர்னிங், யூ ஆர் ஹெல்பிங் அதர்ஸ் டு லேர்ன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமிங் பேக், சார் டு யூ திங்க் ரியலி ஐ கேன் மேக் சச் மணி? மேடம், உங்களுக்கு பேச தெரியுமா? ஒரு கம்ப்யூட்டர் இருக்கா? பேசிக்காக இங்கிலீஷ் படிக்க முடியுமா? அவ்வளோதான் வேணும், அவ்வளோதான் வேணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஐ ஹாவ் ஃபியூ மோர் அனௌன்ஸ்மெண்ட். டைம் ஆயிடுச்சு, இன்னொரு 10 minutes இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. ஐ வில் போஸ்ட் த லிங்க், ஜாயின் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ எ ஃப்ரீ கிளாஸ். ஐ எம் நாட் கோயிங் டு சார்ஜ் எனிதிங். எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் இல்லாமல் வி ஆர் டூயிங் சம்திங். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, when we take a free class, எங்களுடைய பிஸ்னஸ்லேயே வாட் வி ஆர் டூயிங் இஸ், நாங்கள் ஒரு ஃப்ரீ கிளாஸ் எடுத்துட்டு end of the 40 minutes 50 minutes we'll ask them to buy something. Okay, so that is the webinar model, that is called as one to many business.
இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ்ல ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ டு டூ எனிதிங். எந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கிராஸ் செல் பண்ண போறது இல்லை. ஓகே, end of the class I'll give you one trading account link, demat account link. If you are interested you can open, or else not required. பட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா I'll give you few more benefits. ஸோ அது சண்டே கிளாஸ்ல பார்க்கலாம். அந்த லிங்கை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. I'll post this stock market link in the groups. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, யார் யார் இன்னும் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, ஸோ அவங்கெல்லாம் மறுபடியும் தலையை சுற்றி மூக்க தொடுற வேலை தான். நான் ஸ்ட்ரைட் லிங்க் கொடுக்க மாட்டேன். இது நீங்க பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? ஏன்னா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னா அந்த பேசிக் கமெண்ட் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்களுக்கு தெரியல, இல்லை எனக்கு எப்படி கமெண்ட் பண்றதுனே தெரியல அப்படின்னா நீங்க வீட்டில் யாராவது யூஸ் பண்றவங்ககிட்ட இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து ஒரு எஃபோர்ட் எடுத்து கிளம்பி போய் அவங்கள பார்த்து இல்லை அவங்கள வர சொல்லி உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணுங்க, ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணுங்க, இந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு போடுங்க. அப்போ தான் லிங்க் வரும். ஓரியன்டேஷன் லிங்க் நான் கொடுக்குறேன் சார், ஐ கிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, யாருக்கு ஹூ ஆர் ஆல் இன்டு பிஸ்னஸ் நவ்? யாரெல்லாம் பிஸ்னஸ்ல இருக்கீங்க ஆல்ரெடி? A business point of view, a business leads profits end of the day, but your services which is giving as golden X. Okay, as I told you, Kalpana, I told you very clearly. So in the Skillora, as I told you, we started this only for a very tiny profits or just to cover the cost. அதனால தான் உங்களுக்கு இந்த 21 days 2 பேட்ச் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட ஃபீஸ் கூட பார்த்தீங்கன்னா 499. எங்களுடைய ஆட் காஸ்ட் கூட கவர் ஆகலை இது வரைக்கும், டு பி வெரி வெரி ஹானஸ்ட். டோட்டலாக ஸ்கில்லோரால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 2.5-3 lakhs கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஆட் காஸ்ட் கூட கவர் ஆகலை. ஸோ வி ஆர் ஃபைன் வித் தட். சி வி ஆர் ஏர்னிங் இன் அதர் பிஸ்னஸ் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு கிவ் பேக் சம்திங் டு எவ்ரி ஒன். ஸோ வி ஆர் ஃபைன் வித் தட். பட் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கரெக்டாக கற்றுக்கிட்டீங்களா, இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா, அதுதான் வேணும். இந்த ஸ்கில்லோரால் வந்து அவுட்புட் என்ன அப்படின்னா இந்த 21 days கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பழையபடி நீங்கள் போய் தூங்குனீங்கன்னா நோ யூஸ். ஒருத்தர் கரடியாக கத்தி இவ்வளோ கிளாஸ் எடுத்து வந்து நமக்கு அவுட்புட்டே இருக்காது, ரைட்? ஸோ ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் செல்ஃப், ஷிஃப்ட் யுவர் லைஃப் அண்ட் டேக் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. ஓகே, பண்ணலாம். எவ்ரி திங் வில் டூ. ஓகே, இன் கேஸ் ஹூ ஆர் ஆல் இன் டு பிஸ்னஸ், இஃப் யூ வாண்ட் டு டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், ஸோ இன்கேஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. யூ வில் ஹேவ் அ ரஃப் ஐடியா. இட்ஸ் நாட் தட் சார் நான் பேசின உடனே நான் எடுக்கணுமா, தேவையில்லை. உங்களுக்கு என்னன்னாலும் தெரியும். ஓகே, we also offer digital marketing services. As I told you, we as a Skillora and Phoenix Technologies, we do digital marketing service for other clients. ஓகே, டிஎம்னு இங்கே பண்ணாதீங்க சார், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்க. நம்ம சப்போர்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு பண்ணுங்க. I'll give you a calendar link. நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு we can discuss. உங்களுக்கு ரியலி if you want to take your business to the next level, நல்ல ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா we can start proceeding, or else you can learn and you can do by yourself. Anything is fine. ஓகே, ஸோ வாட் எல்ஸ்? ஸோ நான் இதெல்லாமே நான் மறுபடியும் வாட்ஸ்அப்லேயும் கம்யூனிகேஷன் போடுறேன். ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. as I told you, that is the direct benefit I am getting for myself. இந்த கோச் செந்தில்ங்கிற யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த டைரக்ட் பெனிஃபிட் ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் மை செல்ஃப். ஓகே, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வரும். தட் இஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் செக்லிஸ்ட் வரும், கன்ஃபர்மேஷன் கமிட்மெண்ட் டிக்ளரேஷன் வரும். நிறைய கேள்வியெல்லாம் கேட்போம், காலை எழுந்திருப்பீங்களா, படிப்பீங்களா, அசைன்மெண்ட் பண்ணுவீங்களான்னு. அதெல்லாம் ஓகேன்னு சொல்லி ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாதான் அந்த கோர்ஸ் ஆக்சஸே கொடுப்போம். புரியுதுங்களா? காலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜஸ்ட் காலையில் ஜூமில் லாகின் பண்ணிட்டு உட்காரலான்னு மட்டும் நினைக்காதீங்க, நிறைய ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சா எல்லாருக்கும்? digital marketing course, if you are planning to join our digital marketing course, you cannot just log in Zoom and watch the webinar. You have to do many activities before joining the course and in the course and after the course. மெனக்கடணும், தமிழ்ல சொன்னா மெனக்கடணும்.
புரியுதுங்களா? இந்த வேலையை இன்னைக்கு பண்ணி ஆகணும் அந்த மாதிரி. See, as I told you, நான் உங்கள்கிட்ட என்னுடைய இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ 23 வருஷம் வந்து எனக்கு சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டே 1ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு நான் ஃபீல்டுக்கு வந்து சேல்ஸுக்கு போனேன். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை. ட்ரைனிங் போனதுல இருந்து என்னுடைய ஒர்க் வந்து சேல்ஸ் தான். இன்னைக்கு how many of you know that I am attending a sales course for the last 2 weeks and it is there for another 2 months? ஒரு சின்ன பையன் 26 வயசு பையன் வந்து என்னை வந்து அந்தர் பெல்ட்டி அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். திட்டம் அசைன்மெண்ட் முடிக்கலாம். He is still following up very hardly. Sir, அசைன்மெண்ட் முடிச்சிங்களா? முடிக்கலையா? நாளை கிளாஸ்க்கு வராதிங்க. That is what literally he is teaching with me. That is what literally he is treating me. இந்த வாரம் அசைன்மெண்ட் இந்த வாரம் நான் முடிக்கலன்னா he is telling that I will take you out from the group. கட்டின ஃபீஸ் போச்சு, அவ்வளோதான். See, learning is the all part of the life you have to learn. See, digital marketing, you will get certificate, okay, unless you learn, understand, know use of the certificate. Definitely will give a certificate. நம்ம ஸ்கில்லோரா மாதிரி வந்து 21 டேஸில் வந்து இந்த மினிமம் ஹவர்ஸ் முடிச்சிருந்தா வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். யூ ஹவ் டு அட்டெண்ட் மேக்ஸிமம் செஷன்ஸ் இன் லைவ், நம்பர் 1. இல்லை சில செஷன்ஸ் முடியலை அப்படின்னா அதுக்குரிய அவுட்புட் வந்து நீங்கள் காமிக்கணும். எவாலுவேஷனுக்கு அப்புறம் தான் 1-to-1 இன்டர்வியூ அண்ட் எவாலுவேஷனுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஜஸ்ட் லைக் தட் ஸ்கில்லோராலேயே நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்கல. ஸ்கில்லோராலேயே நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்கல. 2000 பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க. 2000 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. லாஸ்ட் டைம் கொடுத்தது வந்து வெறும் 236 பேருக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். இட் ஷுட் ஹேவ் சம் வேல்யூ, ரைட்? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. கரெக்ட்? எஸ் ஆர் நோ? இட் ஷுட் ஹேவ் சம் வேல்யூ. சும்மா வந்து யூ ஹவ் கம்ப்ளீட்டட் 21 டேஸ் டிசிப்ளின் சிஸ்டம்னு ஜாயின் பண்ணாதவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன யூஸ் இருக்கு? அப்போ ஜாயின் பண்ண உங்களுக்கு என்ன மரியாதை? நான் கொடுக்குற சர்வீஸுக்கும் பொருளுக்கும் ஐ சி தட். இப்போ நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன்னா அது வந்து வேல்யூ இருக்கான்னு நான் வந்து செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ வித்தவுட் எவாலுவேஷன், வித்தவுட் ஜஸ்ட் பை தட் ஒரு 4 நாள் ஜூம் காலில் ஜாயின் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கிடைக்குமானா கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக ஸ்கில்லோராலையும் கிடைக்காது. ஸ்கில்லோரால வாட் வி ஆர் சீயிங் இஸ், வி ஆர் சீயிங் ஆர் யூ டூயிங் அசைன்மெண்ட்ஸ், இந்த மினிமம் 17-18 ஹவர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்குறோம். உங்களுடைய சாட் இன்ட்ராக்ஷன்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வி ஆர் கிவிங் சர்டிஃபிகேட்ஸ். லாஸ்ட் பேட்ச்ல வி இஷ்யூட் ஒன்லி 236 மெம்பர்ஸ். நான் தான் மேனுவலாக உட்காந்து டைப் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்தேன். எனக்கு சர்வர் வேறு டவுனாக இருந்துச்சு. 236 பேருக்கு வந்து நான் தான் சர்டிஃபிகேட்டை மேனுவலாக டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டேன். ஸோ இந்த தடவையும் வில் கிவ் ஒன்லி ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டிங் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ். அந்த மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் முடிச்சாதான் கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஸ்டார்டிங் ஆன் 2nd of March 2026. ஓகே, காலையில் 5 மணிக்கு, 5லேருந்து 6 மணிக்கு. ஸோ 5 to 5:30 ஆர் 5 to 5:45 வில் பி தியரி. நிறைய பேர் நான் ஸ்கில்லோராலேயே பார்த்துருக்கேன் 5:30 மணிக்கு 5:45 ஜாயின் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த டைம் கிளாஸே முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ யூடியூப் லிங்க் ஐ வில் ஷேர். ஓகே, யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரீத்தி மேடம், இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக வேணும், ஃபேஸ்புக் கண்டிப்பாக வேணும். செகண்ட் பேட்ச் வில் பி 49,000 rupees. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேனே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் ஒன் மோர் டைம் ஃப்ரீ. மேடம் ஹியூஜ் காஸ்ட். நான் தான் சொன்னேன், இப்போ 165 பேர்னா இட்ஸ் ஐ எம் நாட் டேக்கிங் 30. லாஸ்ங்கிறத விட்டுருங்க. ஐ எம் நாட் டேக்கிங் 30 lakh rupees. நான் எதுக்கு அந்த வேலை பார்க்கணும்? 21 days வீக்கெண்ட் கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து வீக்கெண்ட் கிளாஸ் கிடையாது. தட் இஸ் த டைம் டு கவர் அப் அண்ட் டு ரீகேப் வாட் வி லேர்ன்ட் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் தான் வெளியே போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வாஸ் தேர் இன் த செஷன் டுடே. Great, all the best and congratulations for everyone who has joined this session and digital marketing sessions.
யாரெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இந்த கேப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் வித் அ பெட்டர் இன்டர்நெட் அண்ட் அ பெட்டர் லேப்டாப். குட்னு சொல்ல மாட்டேன், இன்டர்நெட் ஷுட் பி அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 Mbps ஸ்பீட் இருக்கணும். அண்ட் யூ ரிக்வயர் அ பெட்டர் லேப்டாப், பேசிக்கலி ஒரு i3. ஓகே, ஸோ தேங்க்ஸ் லாட். லெட்ஸ் மீட் எவ்ரி ஒன் ஆன் 2nd March 5 AM. ஸோ ப்ளீஸ் ஜாயின் ஆன் டைம். 5 மணிக்கு நான் கதை பேச மாட்டேன். 5 மணிக்கு ஐ வில் கெட் இன் டு டாபிக்ஸ். நான் 8 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட வந்து நான் கதை பேச மாட்டேன். ஓகேவா? 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா 5:05க்கு வந்து ஒரு சாப்டரே முடிஞ்சிருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக வந்து போவேன். ஸோ டோன்ட் ஜாயின் லேட். தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ.